வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையின் விடியலில் உன்னப்பன் இந்த முருகன் என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் நேரம். நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தரமான சம்பவம் நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். கந்தனின் வார்த்தைகள் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் யாரையும் நெருங்கி விடுவதில்லை. ஆனால் உன் அப்பன் நான் உன்னை நெருங்கி வருகிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் ஒன்று உன் அப்பன் எனக்கு தெரிந்திருக்கிறது என்பதுதானே அர்த்தம். என்னவெல்லாமோ நம்மை சுற்றி நடக்கிறது என்றாலும், எதுவெல்லாமும் நம்மை தேடி வருகிறது என்றாலும், நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை எந்த நாளும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாகவே இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன் அப்பன் இந்த முருகன் உன்னோடு நின்று உன்னை எந்த வழியில் எல்லாம் பயணிக்க வைக்கிறேனோ அந்த வழியில் எல்லாமும் உனக்கான நேரமும் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களும் நிச்சயமாக உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கந்தனை எண்ணி வாழ்க்கையில் எப்பொழுதும் தனக்கான ஒன்றை நிச்சயமாக பெற துடிக்கும் என் பிள்ளைக்கு இன்று நல்ல செய்தி காத்திருக்கிறது. கந்தன் வெற்றி களிப்பில் வந்துவிட்டேன் என்றாலே அதற்கு அதுதானே அர்த்தம். தன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நிகழ்வை நடத்துவதற்காக உன் அப்பன் நான் வந்துவிட்டேன். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ நினைத்தது போல உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதொரு நேரத்தை வகுத்து கொடுக்கும் இந்த காலம், நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம். இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனி பதற்றமடையாதே. இந்த கந்தன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த காலம் முழுமையும் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக ஆட்டி படைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சரியான புரிதலுக்குள் இந்த வாழ்க்கை உன்னை தொடர ஆரம்பித்து விட்டது. இனி எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை கலங்க வேண்டாம். உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த கந்தன் உனக்கு கொடுத்தது என்று எண்ணி அதனை நீ எதிர்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பிரச்சனைகள் எதுவானாலும் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் எதையாவது எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ கலங்குவதை தவிர்த்து உன்னோடு இருக்கும் அப்பன் முருகன் என்னுடைய அன்பை நீ உணரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, எவ்வளவோ விஷயங்கள் உனக்கே என்று கந்த நடத்தி இருக்கிறேன். எவ்வளவோ சந்தோஷங்களை உன் அப்பன் நான் உனக்கே என்று கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த சந்தோஷத்தை எல்லாமும் மறந்துவிட்டு கந்தன் கொடுத்த கஷ்டத்திற்காக நீ வருத்தப்படுகிறாய். சந்தோஷத்தை கொடுத்தவன் தானே துன்பத்தையும் கொடுக்கிறான். அப்படியானால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அதில் ஏதோ ஒரு விஷயம் மறைந்து கிடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒவ்வொன்றாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தெரிந்து புரிந்து கொண்டு உனக்காகவே நான் வருகின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடப்பது என்றும் இந்த கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையை மாற்றும். நல்ல நாளில் வெற்றி களிப்பில் வந்திருக்கும் உன் அப்பன் என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள். காரணமில்லாமல் நான் எப்பொழுதும் உன்னை தொடர்வதும் இல்லை. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி நான் உன்னிடத்தில் எதையும் கவனக்குறைவாக நடக்கச் சொல்வதும் இல்லை. எல்லா குழந்தைகளும் எனக்கு ஒன்றுதான். அத்தனை பிள்ளைகளுக்கும் நான் நிச்சயமாக
என்ன கொடுக்க வேண்டுமோ அதை பாரபட்சமில்லாமல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை முன்னிறுத்தும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்காதே. எப்பொழுதுமே நிச்சயமாக உன் வாழ்க்கை என்ற ஒன்றை நான் தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனைக்குமான மாற்றத்தை நீ உணர வேண்டும். அத்தனைக்குமான விருப்பத்தை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது எது கெட்டது எது என்று அப்பன் எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்னவென்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உனக்கே என்று நான் சொல்லியிருக்கும் இந்த விஷயங்கள் இனிமேல் உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த இடத்தில் கண்ணீர் சிந்தினோமோ அந்த இடத்தில் நாம் நம்முடைய சிரிப்பையும் பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சியையும் அந்த இடத்தில் நாம் உறுதிப்படுத்த வேண்டும். யாரும் இல்லை என்ற வார்த்தைக்கே இடமில்லை. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு நீ உயர்ந்து நிற்க வேண்டும். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு நிச்சயமாக நீ பணிந்துதான் நிற்க வேண்டும். இதுதானே வாழ்க்கையின் யதார்த்தங்கள். என் குழந்தையே, இங்கிருக்கின்ற உறவுகளுக்குள் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் அந்த பிள்ளைகளை எப்படியெல்லாமும் யோசிக்க வைக்கிறது தெரியுமா? அன்று ஏதோ ஒன்று என்னிடம் பிடித்ததனால் என்னை விரட்டி விரட்டி வந்து என்னோடு பேசி என்னுடைய மனதை உன் வசமாக்க நீ அவ்வளவு முயற்சிகளை செய்தாய். நான் உன் மனதை மட்டுமே பிடித்து போனதனால் உன்னோடு வந்து சேர்ந்தேன். அன்று உனக்கு என்னிடம் பிடித்த ஒன்று இன்று உனக்கு சலித்து விட்டது. அதனால் தான் பேசாமல் சென்று கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னுடைய மனது அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுமந்தபடி, உன்னுடைய நினைவுகளை சுமந்தபடி என்று சொல்லி பிள்ளைகள் கண்ணீர் விடுவதை எல்லாமும் இந்த கந்தனால் காண முடிகிறது. எப்பொழுது உன்னுடைய அன்பிற்கான மதிப்பு அங்கு கிடைக்கவில்லையோ, எப்பொழுது உன்னுடைய அன்பு அங்கே காலுக்கு கீழாக போடப்பட்டு நசுக்கப்பட்டதோ அப்பொழுதே நீ இதிலிருந்து மீண்டு வந்திருக்க வேண்டும். அப்பொழுதே இதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுத்திருக்க வேண்டும். தேதியைப் போல உன்னுடைய கவலைகளையும் இந்த மனிதர்களையும் நீ கிழித்து எறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கானது என்று எண்ணி நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களை நினைத்தும் மற்றவர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை நினைத்தும் என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விட இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக உணர்த்தட்டும். உன் அப்பன் நான் சொல்லச் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரட்டும். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பது இனி நிச்சயமாக இனி வரும் காலங்களில் உனக்கு புரிந்துவிடும். நல்ல தேவைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக உணர்த்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும் என்று என் குழந்தை நீ புரிந்து கொண்டு உனக்கான தேவைகளை உறுதி செய்யும் இந்த நேரத்தை நீ ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது இனிமேல் உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம். எவ்வளவுதான் கஷ்டங்கள் சோதனைகள் வந்திருந்தாலும் கந்தன் அதை துடைப்பேன். நான் மகிழ்ச்சியடைந்து விட்டேன். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனி உன்னை தேடி வர தயாராகிவிட்டது என்பதனால் உனக்கான நம்பிக்கையை இந்த வாழ்க்கை கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனால் எல்லாமுமாக உனக்கு நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம் இனி நிச்சயமாக உனக்கு வெற்றி என்ற ஒன்று உறுதியாகிவிட்டது என்பதனை நீ பதிவு செய்து கொள். எல்லா நேரமும் இனி உனக்கு என்றும் என்றென்றும் நல்ல விஷயங்களை நடத்தி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதே நடக்கட்டும். இந்த கந்தனின் அருள் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்றும் என்றென்றும்
மன உறுதி உறுதியாக கிடைக்கட்டும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.